உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியில் இருக்கோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு சனி செவ்வாய் சேர்க்கைக்கான பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். 12 ராசி அன்பர்களுக்கு இந்த செவ்வாய் சனி சேர்க்கை எந்த மாதிரி யோக பலனை கொடுக்க போகுது அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஏன் இந்த செவ்வாய் சனி சேர்க்கை அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா, காலபுருஷனுக்கு லக்னாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாயும் அதே போல் காலபுருஷனுக்கு லாபாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவானுடைய சேர்க்கையை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எல்லாரும் வாழ்க்கையில் முயற்சிகள் பண்ணுறோம், ஆனால் அந்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்குதா அப்படின்னு கேட்டால் நிறைய நேரத்தில் இல்லை. அதற்கு காரணம் என்ன கேட்டிங்கன்னா, ஜாதகத்தில் கூடிய செவ்வாயோடைய நிலை. நிறைய முயற்சிகள் பண்ணி வெற்றி அடைகிறாங்கன்னா அங்கே செவ்வாய் பலமாக இருக்கும்போது வெற்றியை கொடுக்கும். அதே போலத்தில் எல்லாரும் முயற்சி பண்ணுறோம், வெற்றி கிடைச்சாலும் அதில் லாபம் வரல, பணம் சம்பாதிக்க முடியல, பேர் புகழ் இல்லை, எனக்கு ஒரு ரெகக்னேஷன் இல்லை, நான் ஒரு பேஷனை ட்ரைவ் பண்ணுறேன், அது எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அந்த சனியோடைய தாக்கங்கள் குறைவாக இருக்கும் ஜாதகத்தில். இந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பில் இப்போ செவ்வாய் 4ஆம் பார்வையாக சனி பகவானை பார்க்குறார். இது ரெண்டும் ஒரு கிரக சேர்க்கைன்னு சொல்லுவோம். இந்த கிரக சேர்க்கையினால் 12 ராசி என்பதுக்கு என்ன மாதிரி யோக பலனை கொடுக்க போகுது? நன்மைகளும் இருக்கும், தீமைகளும் இருக்கும். நன்மைகள் என்னென்ன, தீமைகள் என்ன அப்படின்னு லிஸ்ட் அவுட் பண்ணலாம். அப்படி நன்மைகள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய முயற்சிகள் செய்து வெற்றியடைந்து லாபம் சம்பாதிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதே நேரத்தில் பெரிய பதவிகள் பட்டங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. யோகம் இல்லை ஜாதகத்தில், அந்த கிரக சேர்க்கை சரியாக வேலை செய்யலை, அதே போல் கோச்சாரத்தில் சில ராசி என்பர்களுக்கு சில பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு சில நெகட்டிவான சில விஷயங்கள் நடக்கும். அது என்னென்ன நெகட்டிவ்ஸு? உடல் ரீதியாக பாதிப்பா, இல்லை பொருளாதார பிரச்சனையா, உறவுகள் கூட ஏதாவது பிரச்சனையா, இல்லை ஏதாவது வேலை தொழிலில் பாதிப்புகள் வருமா அப்படின்னு டீட்டெயிலாக இந்த 12 ராசி என்பவர்களுக்கும் என்ன பலன் அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். மீன ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் சனி சேர்க்கையெல்லாம் ஏற்படக்கூடிய யோகங்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த மீனராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா, இந்த டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி முதல் ஜனவரி மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் 39 நாட்கள் உங்கள் ராசிக்கு லாபாதிபதின்னு சொல்லக்கூடிய சனியை உங்கள் ராசிக்கு பாக்யாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பார்க்குறாரு. அந்த சனி பகவானும் செவ்வாயை பார்க்குறாரு. இந்த செவ்வாய் 2ஆம் அதிபதி, அவர் 10ஆம் இடத்துல வலுப்பெற்று குருவுடைய வீட்டில், உங்கள் ராசியாதிபதியுடைய வீட்டில் வலுப்பெற்று இருக்கார். இந்த காலகட்டத்தில் நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும். என்னென்னா, நிறைய மீனராசி என்பவர்களுக்கு இந்த 7.5 சனி காலகட்டத்தில் ரொம்ப ஸ்லோவாக இருக்கீங்க. அப்படியே எல்லாமே வாழ்க்கையை இழந்தா மாதிரி உங்களுக்குள்ள ஒரு எண்ணங்கள் இருக்குது. அதுதான் பிரச்சனையே. எனக்கு வாழ்க்கையில் ஒரு நல்லது நடந்துடாதா? 10 வருஷமாக ஒன்றுமே இல்லை சார், எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்களே தவிர ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது. அது காரணம் நீங்கள் தான். அதுவும் இப்போ ஒரு 2.5 வருஷமாக என்னென்னா, நீங்களாக ஒரு குறுகிய மனப்பான்மையோடு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. 7.5 சனி இருக்குது, இல்லைன்னு சொல்ல. பட் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டிய காலகட்டம் விஷயம் என்னென்னா, காலையில் 6 மணிக்கு எந்திரிங்க, 7 மணிக்கு எந்திரிங்க. அதை ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த கிரக சேர்க்கை உங்களுக்கு யோகமான கிரக சேர்க்கையாக மாறிடும். காரணம் கேட்டிங்கன்னா, இந்த 10ஆம் இடம் சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கார். அந்த செவ்வாய் பகவான் கர்மஸ்தானத்தில் இருக்கும்போது நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக உங்களுடைய லைஃப்பை ஷெட்யூல் பண்ணிட்டீங்க. அந்த லைஃப்பை ஷெட்யூல் பண்ணுறதுக்கு முக்கியமான வேலை என்ன? காலையில் எந்திரிச்சு ஒரு விஷயம் செய்யணும்னு நினைக்கிறது தான். அதை எந்திரிச்சு செஞ்சிட்டீங்க. அதே மாதிரி ஒரு பேப்பரில் எடுத்து எழுதுங்க. இன்றைக்கி இதெல்லாம் செய்ய போகிறேன், இன்றைக்கி இதெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு எழுதுங்க. அடுத்தடுத்த நாளுக்கு ஒரு வாரம் இந்த டைரியை மட்டும் இந்த 39 நாட்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த செவ்வாயும் சனியும் சேர்ந்து மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுப்பார். காரணம் என்ன கேட்டிங்கன்னா, கேந்திரஸ்தானத்தில் உச்ச பலத்தோட இந்த செவ்வாய் இருக்கார். ரொம்ப விசேஷமான அமைப்பு. இந்த 39 நாட்களில் நீங்கள் சில விஷயம்லாம் பிளான் பண்ணிங்க அப்படின்னா, தொழிலில் முக்கியமாக நிறைய மீனராசி என்பவர்கள் தொழிலில் நஷ்டத்தை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. மாதிரிலாம் இல்லை சார், எல்லா பிஸ்னஸும் எனக்கு டவுன் ஆகிடுச்சு, லாபம் இல்லை, கடன் அதிகமாகிடுச்சு, டாக்குமெண்ட் வச்சு ஒரு லோன் வாங்கினேன், அது இப்போ கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குதுன்னு நினைக்கிறீங்க. அதெல்லாம் இல்லாமல் அதெல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு நேரம், பணம் சம்பாதிக்கக்கூடிய நேரம், புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நேரம். அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. அதேமாதிரி வேலையில் இருக்கீங்க,
வேலையில் எங்கே சார் எல்லாரும் சேர்ந்து என் மேலே என்கிட்ட வேலையை கொடுத்துட்றாங்க, என் மேலே தப்பான அவதூறு பரப்புகிறாங்க, எனக்கு தேவையில்லாத ஆஃபீஸில் பிரச்சனை வருது. அதுவும் பெண்களுக்கு பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு குழப்பமான சூழ்நிலை. நம்ம வேலை செய்யலாமா இல்லையா, இல்லை வீட்டுக்கு போயிடலாமா, இல்லை சார் வீட்டுக்கு தான் வந்தாங்க அப்படின்னா வீட்லேயும் நிறைய பிரச்சனையை சந்திக்கிறாங்க. மனைவி கணவன் மூலமாக, வீட்டில் இருக்கவங்க மூலமாக, பையன் கூட என் பொண்ணு கேட்க மாட்டேறான், என் பொண்ணு கூட என் சொல்கிறத கேட்க மாட்டேறான்ற ஒரு நிலை இருக்குது. அந்த நிலை நீங்களாக குழப்பிக்கிறதுனால இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரொம்ப யோசிக்காமல், கணவனை பற்றி யோசிக்காமல், குடும்பத்தை பற்றி யோசிக்காமல், குழந்தைங்களை பற்றி ரொம்ப அதிக அக்கறை எடுத்துக்கிறதுனால தான் பிரச்சனை. சார் அக்கறை எடுத்துக்காமல் எப்படி சார் இருக்கிறது, அக்கறை எடுத்துக்கிறது ஒரு தப்பா சார்? அக்கறை எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு 7 சனியர்கள்னா அந்த எடுக்கக்கூடிய அக்கறையுமே ஒரு பிரச்சனையை கொடுக்கும். அப்போ என்ன பண்ணும், கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக உங்கள் வேலையை பாருங்கள். நீங்கள் என்னென்னா செய்யலாம், என்ன செய்யக்கூடாது அப்படின்னு நீங்கள் அதை மட்டும் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றியாக உறுதியை கிடைக்கும். வேலை வாய்ப்புகளை, புதிய வாய்ப்புகள் உண்டு, அதற்கான முயற்சிகளை செய்யலாம். வேலை மாற்றம் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவர் உறுதியாக பண்ணலாம், நல்ல கிடைக்கும், பொசிஷன் கிடைக்கும். தேவையில்லாமல் போய் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது சம்பளம் கம்மியாக கேட்காதீங்க, சம்பளம் அதிகமாக கேளுங்க. உங்களுக்கு அதுக்கான திறமை இருக்குது, தகுதி இருக்குது. இல்லை சார் வேலை இல்லாமல் இருக்கும் சார், இப்போ போய் அதிக சம்பளம் கேட்டால் எங்கே சார் கொடுக்க போகிறாங்க, அப்படி யோசிக்காதீங்க. சம்பளம் அதிகமாக கிடைக்கக்கூடிய நேரம் அதற்கான முயற்சிகள் பண்ணுங்கள். வேலை மாறணும்னு நினச்சாலும் ஏற்கனவே ஒரு சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா அதில் ஒரு 20% சார் என்னால் எல்லாம் செய்ய முடியும், எனக்கு இந்த ரெக்கார்ட்லாம் இருக்குது, நான் இதெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணுவேன், நான் இதெல்லாம் செய்வேன், இந்த கம்பெனியை லாபத்துக்கு கொண்டு போகணும், பாசிட்டிவாக பேசுங்க. பேசுனீங்கன்னாவே கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய சம்பளம் கொடுப்பாங்க, பதவிகள் உங்களை நம்பி கொடுப்பாங்க. அதற்கு ஏற்ற ஆட்கள் நீங்கள், தகுதி வாய்ந்த ஆட்கள் நீங்கள். அதை மட்டும் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும். அதே போல் திருமணத்தில் சில பிரச்சனைகள் மீனராசி என்பவர்களுக்கு இப்போ இருக்குது. கொஞ்சம் கசப்புகள் இருக்குது, கஷ்டங்கள் இருக்குது. அதை ரொம்ப போட்டு மனசில் பர்சனலாக எடுத்துக்காமல், என் மனைவி இப்படி சொல்லிட்டாங்க, கணவர் இப்படி சொல்லிட்டாங்க, ரொம்ப போட்டு யோசிக்காமல், உங்களுக்கு தகுதி இருக்குது, திறமை இருக்குது, நேரம் கொஞ்சம் சரியில்லாதனால இந்த பிரச்சனை இருக்குதுன்னு மைண்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அது பெருசாக தெரியாது, சிறப்பாக வாழ்வதற்கான வாய்ப்பு இருக்குது. திருமண யோகங்கள் உண்டு. முக்கியமாக வேலை செய்யக்கூடிய ஒரு வரனை தேர்வு செய்வதற்கான வாய்ப்பு பெண்களுக்கு உண்டு. ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு வேலை பார்க்குற ஒரு பொண்ணு, இல்லை நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு பெண்ணை தேர்வு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வீடு, வண்டி, வாகனம் இந்த காலகட்டத்தில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். செலவு தான், கஷ்டம்தான், கடன் இருக்குது, எல்லாம் இருந்தாலும் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ண முடியும், ஒரு லோன் வாங்க முடியும்னா இந்த காலகட்டத்தில் பண்ணுங்கள். ஏன்னா இந்த செவ்வாய் 7ஆம் பார்வையாக ஒரு ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறது ஒரு பெரிய சிறப்பு. இந்த காலகட்டத்தில் இடம் அமையும், வீடு அமையும், அதற்கான முயற்சிகள் செய்யுங்க. வீடு கட்டுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். சுப விரயங்களாக மாற்றிக்கிங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. அதே போல் இந்த காலகட்டத்தில் ஒரு 2 வீலர் வாங்கலாம், கார் வாங்கலாம். ரொம்ப யோசிக்காதீங்க, ஐயோ 2 வீலர் வாங்கினா மாதம் கட்டணுமே, கார் வாங்கினா இதெல்லாம் யோசிக்காதீங்க. உங்களுக்கு தேவையாக இருக்குன்னா வாங்கிக்கிங்க, அதில் ஒன்றும் தப்பு வராது, பிரச்சனைகள் வராது. அதே போல் இந்த காலகட்டத்தில் இடம் விற்கும், வீடு விற்கும், அதன் மூலமாக லாபங்கள் உண்டு. ரியல் எஸ்டேட் பண்ணுறீங்க, ஒரு மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கீங்க, ஒரு உணவு சார்ந்த தொழிலில் இருக்கீங்கன்னா பெரிய லாபங்களை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம், அதற்கான முயற்சிகள் செய்யலாம். அதே போல் ரியல் எஸ்டேட்டில் இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இடம் நிறைய அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள்லாம் வரும். ஒரு சிவில் இன்ஜினியரிங் பண்ணிடுறீங்க, அதெல்லாம் அங்கே வாய்ப்புகள் இருக்குது. புதுசாக ஏதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம், அதுக்கான அமைப்புகள்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. என்னென்னா நீங்கள் கொஞ்சம் முயற்சிகள் பண்ணணும். ரெண்டாவது நீங்கள் ரொம்ப என்னென்னா எல்லாருக்கும் அட்வைஸ் கொடுத்து நீங்கள் அப்படி செய்யலாம் இப்படி சொல்லலாம், நீங்கள் கஸ்டமரே குழப்பிடுவீங்க. அதான் பிரச்சனையே. அந்த மாதிரி குழப்பாமல் உங்களுக்கு பிஸ்னஸ் தேவை அப்படின்னா பிஸ்னஸ்க்கு என்ன தேவையோ அதை மட்டும் பேசிவிட்டு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக தொழிலில் மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நேரம், பொருளாதார வளர்ச்சிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக சேர்க்கையாக இந்த செவ்வாய் சனி சேர்க்கை அமையப் போகிறது. நம்ம சொன்ன பலன்கள் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் இந்த செவ்வாய் சனி நல்ல பலமாக இருக்கும்போது நம்ம சொன்ன பலனை விட அதிக வாய்ப்புகள் உண்டு. அதேமாதிரி இப்போ ஜாதகத்தில் செவ்வாய் சனி பலம் இழக்கும்போது நம்ம சொன்ன பலன்களை சிலது நடக்காமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மொத்தத்தில் பார்த்திங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் மற்ற கிரகணிகளுடைய அமைப்பும் தேவை. அதே போல் தசாபுத்தி. ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் என்னென்னா சில கர்ம பலனோட நம்ம பிறக்கிறோம். அப்போ அந்த கர்ம பலன் சில பேருக்கு சில நல்லது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கூட கிடைக்க மாட்டேங்குது. அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் இருக்கும் அப்படின்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதுக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு கொடுக்குறோம். பிடிஎஃப்பில் 51 பக்கம் வேணும், நோட்டில் எழுதுன மாதிரி வேணும்னா வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். வாஸ்து, நியூமராலஜி, முகூர்த்தம், திருமண பொருத்தம், பிரசன்ன ஜோதிடம் உள்ள தாம்பூல பிரசனம், சோழி பிரசனம், ஜாமக்கோல் பிரசனம் போன்ற பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது, குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி.